முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் நம் தேவனை ஆராதிக்கும் போது 2 விதமான காரியங்கள் நடக்கும். எத்தனை விதமான காரியங்களா? தேவனை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோட தேவனை நாம் ஆராதிக்கிற வேளையிலே 2 விதமான காரியங்கள். அது என்ன 2 விதமான காரியங்கள் என்று சொன்னால், முதலாவது, தேவனை நாம் ஆராதித்து தேவனை துதிக்கும் போது நம்முடைய கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும். இரண்டாவதாக, முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நாம் தேவனை ஆராதிக்கும் போது நமக்கு விரோதமாய் ஏம்புற எல்லா சத்துருடைய வாள்களை இயேசுவின் நாமத்திலே கட்டப்படும். அதான் துதி ஆராதனுடைய பவர். ஏன் நம்ம ஆராதனை செய்ய சொன்னா, தேவ சமூகத்திலே நாம் ஆராதிக்கிற வேளையிலே